கூப்பிட்ட குரலுக்கு. நாமெல்லாம் அந்த காலத்துல கூப்பிட்ட குரலுக்கு அப்படி ஒடியாந்தோம். இப்ப இருக்கிறவளெல்லாம் என்னன்னு கூட மதிக்க மாட்டாளுவ. என்னத்த சொல்றது, எல்லாம் நம்ம வந்த விதி. மாலா வரியா, என்ன சொல்றீ? யார் எவரு கூப்பிடுறான்னு கூடயும் பாக்குறது இல்ல. உள்ளாரே அப்படி என்னதான் பண்ணுவாளோ தெரியல. கூப்பிட்ட குரலுக்கு வர்றதில்ல. நம்மளால நடக்க முடியுதா, ஒண்ணு முடியுதா? இதெல்லாம் எங்க நல்லது கெட்டது பார்த்து என்னத்த பண்ண போகுது? என்னவோ பெரியவங்களை மதிச்சா ஏதோ நல்லா இருக்கு. நாம சொல்ற பேச்சையே கேட்கறது இல்ல. எப்படியோ போகுது போ. இது தொல்லை தாங்க முடியலன்னா நாமளே வீட்டை காலி பண்ணிட்டு வந்து தனியா இருக்கிறோம். மவனை ஒண்ணு பெத்து விட்டுருச்சான், அதுக்கு இங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்குது. கம்முடு உட்கார்றது இல்ல வயசாயிடுச்சுன்னா. என்ன இந்த பக்கம் தள்ளாத காலத்துல கம்முடு உட்கார மாட்டியாட்டுக்கு இங்கேயும் நடந்துட்டு இருக்க. குச்சி ஊண்டிக்கிட்டுனாச்சும் அங்கேயும் போயிட்டு வந்துடுறடா சாமி. உங்களுக்கு நடி மாவுல அம்மா போறாம நாங்க ஏதோ நடக்கிறோம் வயசான காலத்துல. உங்களுக்கு என்ன இப்ப வந்தது? ஆளாளுக்கு வந்துடுறாளோடா சாமி. அந்த காலத்துல நாங்களாம் அப்படி இருந்தோம், சாப்பிட்டோம். நீங்களும் தான் இருக்கிறீங்களே. என்ன போறா ஒரு பேச்சை கேட்காம மதிக்கிறது கிடையாது. எவன் அந்த காலத்துல நம்மள மதிக்கிறா? ஒரு பெரியவங்களாச்சே பேசிக்கிட்டு இருக்காங்களாச்சே, ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. நாமெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்களை பார்த்தா அப்படி ஏஞ்சி நிப்போம், மரியாதை கொடுப்போம். இவ்வளவுலாம் இருக்கிறாளுவ அந்த காலத்துல. ஏதோ நம்ம குச்சை ஊனிட்டு போயிட்டு இருக்கோம், கண்ணு வச்சு போடுறாளுவ. அண்ணா வாங்கண்ணா வாங்க, நம்மள்ட்ட கிளி ஜோசியம் இருக்கு, எல்லா வகையான ஜோசியமும் இருக்கு. வாங்க, நல்லதை சொல்றோம், நீங்க போங்க. உங்க பொழப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னா வாங்க, உங்க கைராசியை வச்சு பார்த்து சொல்றோம். என்ன ஏதுன்றத புட்டு வச்சிருவோம் நம்ம ராசாத்தி. வாங்கன்னா வாங்க, கம்மியான விலை தான். வாங்க, ஒரு நெல்மணி கொடுத்தா போதும். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராது, ஒரு மண்ணு வராது. இதுக்கு மேல பேசணும்னா கத்தி தான் வரும். ஏயா உனக்குலாம் வேலையை பார்த்துட்டு கம்முனே இருக்க முடியாதா? போற வர பொம்பளைங்களை வந்து வம்பிழுத்துட்டு தான் இருப்பியா? எங்க அப்பா கிட்டே சொல்லி கூட்டு வரேன் பாரு. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் புள்ள மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு? சோறுகீர் எதுவும் எடுத்து வைக்கல? அப்பா வர நேரம் ஆச்சான்னு உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னம்மாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்பா கிட்ட சொல்லுமா எதா இருந்தாலும். ஆமா, என்னத்த சொல்ல நானு. அந்த கலியமூர்த்தி பையன் இருக்கானே, அவன் வந்து இன்னைக்கு லூசு பெண்ணே காதல் வராதான்னு கேக்குறான். என்ன எது நீ பிடிச்சவனை கேட்டு விடுப்பா. சரிம்மா, அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியா? சரி விடு, அழுவாத. இதுக்கு இல்லாம போய் கண்ணை கசக்கிட்டு நிற்பாங்க. நான் அந்த பயலை என்ன ஏதுன்னு பிடிச்சி கேட்டு வைக்கிறேன். சரியா? நீ போய் சோறு எடுத்து வை, போ. விவசாயம் பார்க்க போகணும். லூசு பெண்ணே காதல் வராதாவா? இருக்கு அவனுக்கு. சரி, நம்ம அப்பாவுக்கு சாப்பாட்டை எடுத்து வைப்போம். என்ன குழம்பு வச்சோம்? மீன் குழம்பு வச்சோம்ல. சரி எடுத்துட்டு போய் வைப்போம். நல்லா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஐயா, வாங்க தான் வருவாங்க. வேற எதுக்குப்பா வருவாங்க? நான் இப்போ எதுவும் காசு கொண்டு வரல. நீ நாளைக்கு ரோட்டு பக்கம் வா, சரியா? என்ன காய்க்கா வேணும்? இப்பதானே வந்திருக்கோம், பார்த்துதான்ப்பா வாங்க முடியும். இரு என்ன நல்ல காயா இல்லை என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. முத்தி போன காய் மாதிரி இருக்கு பார்த்தா. பார்ப்போம், ரேட் என்னன்னு சொல்லு. அடையாக்கா நீ வேற, இப்போதான் புதுசா வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள முத்தி போன காயின்றீங்க. அதெல்லாம் சூப்பரான காய், வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சுவையா இருக்கும். எல்லா வகையான காய்கறிகளும் இருக்குக்கா. எது வேணுமோ கூச்சப்படாம எடுங்க, ரேட்டு கம்மி தான்.
ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் எடுத்த வாட்டிக்கு 100 ரூபா 300 ரூபாம்பீங்க. உங்கள் கதை எங்களுக்கு தெரியாதா தம்பி? ஏதோ அப்புறம் வாங்கி தானே ஆகணும் வீட்டுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்கி நாங்கள் மட்டும் என்ன கோட்டையா கட்ட போகிறோம்? ஒரு நியாயமான விலை வச்சு தான் விற்கிறோம். சரி சரி, எல்லா காய்கறிகளிலையும் அரை அரை கிலோ போடு பார்ப்போம். அதுக்கு என்னக்கா, தாராளமாக போடுறேன். அடுத்த டைம் வரும்போது பாருங்க, நீங்களே ஒரு கிலோ வாங்குவீங்க. அந்த அளவுக்கு சுவையான காய்கறிகளாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃப்ரீக்கா நம்ம கடையில். நல்ல காய்கறிகளாக கொடுத்தா வாங்க வண்டியிலே வாங்கிட்டு போகிறோம். இதில் என்ன இருக்கு? எல்லாரும் வாங்குறது தானே. கண்டிப்பாக்கா, மொத்தமாக சேர்த்து 500 ரூபா ஆச்சுக்கா எல்லா காய்கறிகளுக்கும். நான் அப்பயே சொல்லலை. சரி இந்தாப்பா வாங்கிக்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கணுன்னா நம்மள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.